த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் எந்த அளவுக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பாஜகவுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் முகாமிட்டிருக்கிறாங்க. கூட்டணி அப்படின்றது உறுதியாகி இப்போ கிட்டத்தட்ட திமுக தலைமையிலான அரசுக்கு எதிரான போராட்டங்களை எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைஞ்சு நடத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே சூழல்ல இன்னொரு மிக முக்கியமான கட்சி எந்த விதமான கவலையும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கிறாங்க. அந்த கட்சி வேற யாரும் இல்லை, காங்கிரஸ் கட்சி தான். திமுக கிட்ட இருந்து அந்த இடங்களை கேட்டு பெறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இடங்களை கேட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அதை பத்தின எந்த கவலையும் இல்லாம இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லாமே ஃபேக்ட்ஸாக தான் நம்ம முன்வைக்க போகிறோம். ஏதோ ஏனோ தானோன்னு சொல்ல போகிறது இல்லை. உண்மையாலுமே டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 41 இடங்களை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியும், இன்னொரு பக்கம் தாவேகா கூட போறதுக்கான ஒரு ஐடியா அப்படின்றத வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி கிட்ட எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பேரம் பேசினாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு நிலைதான் இருந்துகிட்டு இருந்தது. கடைசியா மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தி அவர்களும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இல்ல திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்றத முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 28 இடங்கள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, இடங்களை வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? எலெக்ஷனுக்கான வேலைகளை ஈடுபடணும்ல. ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படியான எந்த வேலைகளையுமே ஈடுபடாம இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க போகுது. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. இதுல அஸ்ஸாம் மாநிலத்துக்கான ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்து கிட்டத்தட்ட தொகுதி அறிவிப்பு அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல அஸ்ஸாம் மாநிலத்துக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கான கூட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால்லையும் வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கேரளா மாநிலத்துக்கு ராகுல் காந்தி 2-3 முறைக்கு மேல போயிட்டாரு. பிரியங்கா காந்தியும் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு, புதுச்சேரி இதை ரெண்டையுமே கிட்டத்தட்ட கை கழுவிட்டாங்களோ காங்கிரஸ் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. காங்கிரஸ் கட்சியுடைய விதிமுறைகள் படி முதல்ல ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படின்றத நடத்துவாங்க. என்னது ஸ்கிரீனிங் கமிட்டி? இப்போ விருப்ப மனு கொடுக்குறாங்கல்ல, நான் இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கிட்ட அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஆட்கள் கொடுப்பாங்க. அது 100 கணக்கில் 1000 கணக்கில் வரும். 26 இடங்கள் 28 இடங்கள் தான் அப்படின்னாலும் கூட அதுக்கு 100 கணக்கானவங்க விருப்ப மனு அப்படின்றத தாக்கல் செஞ்சிருப்பாங்க. கன்னியாகுமரி தொகுதி எனக்கு கொடுங்க, இல்லாட்டி கோவை தெற்கு எனக்கு கொடுங்க, பெரம்பலூர் தொகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு வெறும் 28 தொகுதிகளுக்கானது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளுக்கும் இப்படியான விருப்ப மனு அப்படின்றத அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க, அதை தரம் பிரிப்பாங்க. ஓகே, இந்த தொகுதியெல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, இங்கெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸை நிறுத்தலாம், கடந்த தேர்தலில் போட்டியிட்டவங்க எவ்வளோ வெற்றி வாய்ப்புல இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்டர்னல் குரூப்ல இருந்து சில தகவல்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த தொகுதியில நம்ம நிறுத்தணும்னா நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில தரவுகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த அடிப்படையில முதல்ல தொகுதிகளை கிட்டத்தட்ட அதை ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரியான தொகுதிகள் இருக்குல்ல, அதை இறுதி செய்யறதுக்கான ஒரு கமிட்டி தான் ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் சொல்லுவாங்க. டெல்லியில நடக்கும். மாநில தலைவர் வருவார், இன்சார்ஜுங்கள்லாம் வருவாங்க, உட்காந்து பேசி ஓகே ஃபைன், இதெல்லாம் நமக்கு தோதா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 50 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் பெரும்பாலானவங்களை கழிச்சு கட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 3-4 இல்லாட்டி ஒரு 10 பேர் வரைக்கும் அந்த ஃபைனலைஸ் அப்படின்றத பண்ணி வைப்பாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஇசி அப்படின்னுவாங்க, எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன் கமிட்டியில இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியிலேருந்து வந்திருக்குள்ள ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை அவங்க இன்னும் குறைச்சி பார்ப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 2 பேர் 3 பேர் அப்படின்ற வரைக்கும் குறைச்சி இவங்கெல்லாம் நிச்சயமா இந்த தொகுதியில போட்டி போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னும் குறைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் 2வது கட்டமா இருக்கும். 3வது கட்டம் ஃபைனலைஸ் பண்ணி லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடுக்கான இந்த தேர்தல் பணிகள்ல
அந்த முதல் கட்ட வேலைகள் கூட இன்னும் தொடங்காம இருக்கு. அதை தொடங்காம இருக்கிறது கூட பரவாயில்லைங்க, அது எப்போ நடக்கும் அப்படின்றதுக்கான எந்த அறிவிப்பும் அறிகுறி கூட கிடைக்காம இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கும் பொழுது தமிழ்நாடு எலெக்ஷனை எப்படி காங்கிரஸ் கட்சி ஃபேஸ் பண்ண போறாங்க, எப்படி அதுக்கான திட்டமிடலாம் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைங்க அப்படின்ற கை விரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸ்கிரீனிங் கமிட்டி நடந்து அதுக்கப்புறமா அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டிக்கு போய் ஃபைனலாக லிஸ்ட் வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? அதுவும் தமிழ்நாடு மாதிரி மிகப்பெரிய மாநிலம் இருக்கும் பொழுது அந்த மாநிலத்துக்கான வேலையவே வந்து ரொம்ப சுணக்கமாக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுணக்கம்ன்ற வார்த்தை கூட ரொம்ப அதீதமாக இருக்கும். அந்த வேலை எதையுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள எவ்வளவு உட்பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற கோல்டு வார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சத்தியமூர்த்தி பவன் அதுக்காகவே ஃபேமஸான விஷயம். இப்போ அந்த ஸ்க்ரூட்டினி பண்ண அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு இல்லை, இப்போ எனக்கு வந்து சீட்டு இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவார். அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட் வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஆனால் அதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிருச்சா, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கேம்பெயின்ஸுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுக்கும் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. பி ஃப்ராங்க், ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எப்போ போறாரு அப்படின்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கு. அவர் ஏற்கனவே ஜனவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வரதா ஒரு திட்டமிடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சமயத்துல தான் ஆட்சியில பங்கு அந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால தள்ளி போயிருந்தது. அதுக்கப்புறமா பிப்ரவரி மாசத்துல தமிழ்நாட்டில் 10 நாளைக்கு மேல அவர் முகாமிட்டு இருந்து பெரிய எலெக்ஷன் ரேலிலாம் நடத்த போறாரு அப்படின்றதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்து அதுக்கான ஸ்பெஷல் கமிட்டி எல்லாமும் போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி வழக்கம் போல தூங்க போயிட்டாங்க. அந்த ராகுல் காந்தியுடைய அந்த பிளானும் அப்படியே நின்று போச்சு. மார்ச் மாசத்துல ஒரு 2 தடவை வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. இப்போ வரைக்கும் எந்த அறிகுறியுமே இல்லாம இருக்கு. கேரளா மாநிலத்துக்கு 2 முறை வந்திருக்கிறாரு ராகுல் காந்தி கடந்த ஒரு மாதத்துல மட்டும். அதுல ஒரு நாளாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம், பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கலாம். எதுவுமே பண்ணலிங்க. ராகுல் காந்தி வரல. ராகுல் காந்தியே வரலன்னும் பொழுது பிரியங்கா காந்தி ஆப்வியஸ்லி அவங்க வரவே இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கு. சோனியா காந்தி ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க இந்த எலெக்ஷன்ல தீவிரமான எலெக்ஷன் கேம்பெயின்ஸுக்கெல்லாம் வரப்போறதில்ல. ஸோ அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்றது தான் தெள்ள தெளிவாக தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் கூட்டணி தொகுதி இந்த பஞ்சாயத்துக்காக வந்துகிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் கூட தேர்தலில் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக எதுக்காகவும் வரல. சரி, இப்போ மத்திய அரசுக்கு எதிரான எவ்வளவு விஷயங்கள் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கு. குறிப்பா இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய போராகட்டும், அதே மாதிரி எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடாகட்டும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு பெரிய போராட்டம் பண்ற ராகுல் காந்தி தலைமையில சென்னையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு ரேலி நடக்குது. கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும். சரிங்க, 2 மாநிலத்தையும் கவர் பண்ற மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ராகுல் காந்தி சாலை மார்க்கமா ஒரு பெரிய பேரணி நடத்த போறாரு, மத்திய அரசு கண்டிச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனா இப்படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே காங்கிரஸ் கட்சி பறிகொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதிலும் குறிப்பா ராகுல் காந்தி இந்த விஷயத்துல எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கிறாரு அப்படின்றதுதான். உடனே பார்லிமெண்ட் போய்கிட்டு இருக்கு, அதனால அவர் அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லலாம். பார்லிமெண்ட்ல மட்டும் என்ன நடக்குது? அந்த பார்லிமெண்ட் வளாகத்துல ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அவையில வந்து கூச்சல் குழப்பத்துல ஈடுபடுறாங்க, அவை ஒத்தி வைக்கப்படுது. மத்திய அரசு அவங்களுடைய வேலைகளை அவங்க என்னென்னலாம் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர்னு இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட்ஸை படிக்கிறாங்க, போயிடுறாங்க. விவாதங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் எதுவும் பண்றதில்ல, வெளியே களத்துல வந்தும் எதுவும் பண்றதில்ல. சரிங்க, நார்மல் டைமா இருந்தா கூட பரவாயில்ல. எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை பத்தின எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாம ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கிறாங்க. இப்படி ஸ்லீப்பிங் மோட்ல அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு அதுதான் வெற்றி வாய்ப்புக்கான விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப திமுக தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இயங்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாயிருச்சு, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு இன்னும் 2 நாட்கள்ல தமிழ்நாடு தழுவிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2-3 முறைக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்து மேடை போட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை கிளிக்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்த தவறி இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட சண்டை போடுவோமே தவிர பாஜகவை எதிர்த்து நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு
கிட்டத்தட்ட ஒரு சரணடைந்த மனப்பான்மைக்கு போயிட்டாங்களோ அப்படின்றதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃபேக்ட்ஸ். நான் இது எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, காங்கிரஸ் கட்சி மேலே இருக்கிற கோவத்தில் சொல்லலை, ராகுல் காந்தி மேலே எனக்கு ஏதோ தனிப்பட்ட வெறுப்பு இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃபேக்ட்ஸ். நான் சொல்லியிருக்கக்கூடிய ஃபேக்ட்ல ஏதாவது உங்களுக்கு தப்பாக தோணுது, இல்லைங்க என்னங்க நீங்கள் இப்பெல்லாம் தப்பாக பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லை காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம், இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.